Hello everyone, welcome to Developers Life. I am Sena. லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்னா ரவுண்ட் டாப் அண்ட் பாட்டம் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம். இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 20+ பேட்டர்ன்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அண்ட் எது ஃப்ரீக்வன்ஸாக நம்ம யூஸ் ஆகுதோ அந்த பேட்டர்ன் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, இன்றைக்கி நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பார்ப்போம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும், அதுக்கடுத்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு அப் ட்ரெண்ட் இங்கே வரையும் போகணும், இந்த க்ரீன் கலர் எண்ட் ஆகிற வரையும் பாருங்கள். இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இறங்குறது பார்த்திங்கன்னா அது கன்சல்டேஷனாக இருக்கணும், ஒரே மாதிரி இறங்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, நான் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன நடக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்கும், மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகும். ஏற்கனவே உள்ள இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியல. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும், அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதாவது ப்ரீவியஸ் ஹையை ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துல ஹைக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. ஸோ மறுபடியும் இறங்கியிருக்கு. ப்ரீவியஸ் லோவோட கொஞ்சம் மேலே இருக்கணும் இந்த லோ, அதுதான் ரொம்ப முக்கியம் அசெண்டிங் ட்ரையாங்கிளில். இங்கே பாருங்கள், இந்த லோ கொஞ்சம், இந்த லோவுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது லோ கொஞ்சம் மேலே இருக்குது, தேர்டு லோ பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் மேலே இருக்குது, ஃபோர்த்து லோ பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் மேலே இருக்குது, அண்டு ஃபிஃப்த் லோ கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இங்கே என்ன நடக்குன்னா, இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பாருங்கள், 1 2 இது 1 3 இது 1 4 இது 1 5 தடவை அதனால் பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா, சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, இந்த இடத்துக்கிட்ட கூட பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கணும், அந்த மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும், அது பொறுத்து தான் இது அப் ட்ரெண்டாக இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ பாருங்கள், இங்கே 2 3 4 தடவை பிரேக் அவுட் பண்ண முடியல, அதுக்கடுத்து கொஞ்சம் பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இங்கே தான் என்ட்ரி கொடுக்கணும். இதை தான் அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். ஓகேங்களா, இந்த லோ பார்த்திங்கன்னா, ஓகேங்களா, அதுதான். அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, குறைன்றது கூட கரெக்டாக சொல்ல முடியாது, ஏறிக்கிட்டே வரும். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஏறி இருக்குது, இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஏறி இருக்குது, இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகிறதுனால தான் இதை அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை சேட்டில் பார்ப்போம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட் கிரியேட் ஆகிருக்கா. ஸோ இங்கே இந்த இடத்த லோ பாருங்கள், அதுக்கடுத்து எங்கே லோ ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் மேலே ஆகிருக்கு. பட் நீங்கள் ப்ரைஸ் லைனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, நாங்கள் போட்டிருக்கோம்ல லைனு, இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ் லைன். அதுக்கும் இப்போ லாஸ்ட்டாக உள்ள ப்ரைஸ் லைனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையா தெரியும். புரியுதுங்களா, எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, இறங்கியிருக்கு, மறுபடியும் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, இறங்கியிருக்கு, மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கு, இறங்கிருச்சு. இப்படி இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனால தான் இதை அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம பார்ப்போம் அசெண்டிங் ட்ரையாங்கிள் டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்ப்போம், அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத. எனக்கு என்னென்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், வர மாட்டேன்ருச்சு. அக்யூரசி கரெக்டாக உள்ள மாதிரி எதுவும் கிடைக்கல எனக்கு. ஸோ நான் இதை இப்போதைக்கு உள்ள நிலைமையில் இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட் இதை நான் எடுத்திருக்கேன். எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். இங்கேருந்து இப்படி, புரியுதுங்களா. அடுத்து ரெசிஸ்டண்ட்டை நான் ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். இந்த இடம், இதுதான் ரெசிஸ்டண்ட். என்னாச்சு, ஒரு நிமிஷம் அண்டு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன், ஆல்ட் கட்ச். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் ரெசிஸ்டண்ட். ஓகேங்களா, அடுத்து இன்னொரு இது போட்டோன்னா புரிஞ்சிடும் எப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கான்னு. இங்கேருந்து கூட போடலான்னு நினைக்கிறேன், இப்படி போடலாம். ஓகேங்களா, இந்த லைனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இப்படி கூட போடலாம். இல்லாட்டி இங்கே தானே நான் எடுத்திருக்கேன், நான் இங்கேருந்து போட்டால் கூட போதும், கிராஸ் ஆகுது. ஓகேங்களா, ஃபைன், இங்கேருந்து போடுவோம்.
இப்படி போட்டிங்கனாங்களே போதும். ஓகேங்களா, ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது எக்ஸாக்டாக கிடையாது, சொல்லப்போனால் இது வந்து எக்ஸாக்டாக அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கு, இந்த இடத்துல 2வது தடவை ட்ரை பண்ணியிருக்கு, இந்த இடத்துல 3வது தடவை, அதாவது அப் ட்ரெண்டை சொல்கிறேன் நான், அதுக்கடுத்து 4வது தடவை. ஸோ இதுக்கடுத்து இந்த இருக்கிற கேஸ் வந்து ஒரு 380 ருபீஸ்க்கு மேலே போணுச்சுன்னா 390 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணணும் அசெண்டிங் ட்ரையாங்கிளை. நல்லா பார்த்துக்குங்க எப்படி ஆயிருக்கணும். இந்த லோவை வச்சு நீங்கள் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த லோவை வைக்கணும், இந்த அதுக்கடுத்த லோ எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஒரு ஃபார்ம், அதுக்கடுத்த லோ கொஞ்சம் மேலே ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கடுத்து கொஞ்சம் லோ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஆக்சுவலி எக்ஸாக்டாக சொல்ல போகணுன்னா எந்த ரெசிஸ்டன்ட்னா இந்த இடம்னு நினைக்கிறேன், இந்த இடம் இதுதான் ஆக்சுவல் ரெசிஸ்டன்ட். 1 2 3 தடவை ட்ரை பண்ணியிருக்கு இந்த இடத்துல, இது ஒரு தடவை, 4வது தடவை இதுவும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 375 ரூபாய்க்கு மேலே போணுச்சு, அதாவது 380 ரூபாய் இந்த ரெசிஸ்டன் ஒரு 318 கூட வச்சுக்கலாம், அதான் சேஃபர் சைடுக்கு. 380க்கு மேலே போணுச்சுன்னா 390 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்க்கணும். ஆக்சுவலி இது அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை, பட் ஓரளவுக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல, அதனால். ஓகே, 2வது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எப்பயுமே நீ ஒரு இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அசெண்டிங் பார்த்தீங்க, அதே மாதிரி டிசெண்டிங், அசெண்டிங்கோட ஆப்போசிட் தான் டிசெண்டிங். அதே மாதிரி தான் ரவுண்ட் அப் பாட்டம், டாப் பாட்டம் அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் இதையும் பாருங்கள். ஒரு ஸ்டாக் இறங்கிட்டே வரணும், ஒரு பயங்கரமான சப்போர்ட் லைன் வந்திருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக ஏறணும். ஸோ மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். ஏற ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் இறங்கிக்கிட்டே வந்து இந்த இடத்துல மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ண முடியல. உடனே ஏறணுன்னு என்ன சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ண முடியல, நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஏறும், அப்போ மறுபடியும் இறங்குது, அதே மாதிரி மறுபடியும் இறங்குது. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை தடவைன்னு பாருங்கள், 1 2 3 4 தடவை அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து 5வது தடவை இது பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து டவுன் ட்ரெண்டுன்னு தான் அர்த்தம். ஸோ அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரு சம்டைம்ஸ் 3rd டைமே வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடும், அப்போ நீங்கள் டவுன் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை ஏன் வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்க்கணும் ப்ரைஸ் லைன் இறங்கிட்டே வரும். இங்கேருந்து 1, அதுக்கடுத்த ப்ரைஸ் லைன் இங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு, அதுக்கடுத்த ப்ரைஸ் லைன் இந்த இடத்துல வந்திருக்கு, அதுக்கடுத்து இந்த வந்திருக்கு. ஸோ பாருங்கள் இறங்கிட்டே வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இன்ட்ராடேலேயோ அதுலேயோ. இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது உங்கள் ஏற்கனவே அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ப்ராஃபிட்டை மட்டுமாவது புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை சாட் வைஸ் பார்த்தா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எங்கேருந்து ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கா, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கா. ஸோ கடைசியில் பாருங்கள் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு, அதாவது ப்ரீவியஸ் லோவில் உள்ள சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது டவுன் ட்ரெண்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம சேட்டில் பார்ப்போம். நான் ரேட் கெயின் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணேன். பட் ஆக்சுவலி அது இதுவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. கப் அண்ட் ஹேண்ட்லாம் ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிருது, பட் மற்ற சேட்டு கிடைக்க மாட்டேங்குது சேட் பேட்டர்னுக்கு. ஓகேங்களா, இதை பாருங்கள் இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கா, அதுக்கடுத்து இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கா, அதுக்கடுத்து இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் மார்க் அவுட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுமான்னு தெரில. இங்கே 1, இங்கே 2, இங்கே 1 3. ஸோ இங்கே இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் எந்த இடம் 282 ஒரு லைன் போட்டுருவோம் நம்ம, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரெண்ட் லைன் போடுவோமா, ட்ரெண்ட் லைன் வேணால் ஹரிசான் லைன் தான் போடணும். இந்த லைன் இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா, நான் ஹரிசாண்டல் லைன் போடுறேன், அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட், இந்த இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணனால நல்ல டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் பொறுத்து மேலே யூட்டர்ன் அடிச்சிருக்கு. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, இது மார்க்கெட்டோட சிச்சுவேஷனோட பேஸ்டான சிச்சுவேஷன் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். இதை வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம், ஏன்னா மேலேருந்து இறங்கிட்டே வரனால இதை வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். அசெண்டிங் ட்ரையாங்கிள்னா கீழேருந்து ஏறிட்டே போகணும். இப்போ இது என்ன இந்திரபிரசாத் கேஸ். ஓகேங்களா, இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ஸ் தான், இப்போ தான் கொஞ்சம் யூட்டர்ன் கொடுத்துக்கிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு 380க்கு மேலே போனால் மட்டும் வாங்க, அதுக்கு மேலே வாங்கிடாதீங்க. இந்த இடத்துல நல்ல சூப்பரான ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை மட்டும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 390 வரையும் போகணும். ஸோ நான் எப்போயுமே ஒன்று சொல்லுவேன்,
இதுக்கு மேலே போனால் வாங்கணும். அதோட மீனிங் என்னென்னா அதுக்கு மேலே ஒரு நாள் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ இன்ட்ராடேலாம் பார்த்தீங்கன்னா மேலே போயிடும், உடனே நீங்கள் வாங்கிடக்கூடாது. ஸோ ஒன் டே வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கணும். அதாவது க்ளோசிங் அப்படின்னு அர்த்தம். நான் மேலே போனால் மட்டும் வாங்கணும்னு அர்த்தம். மீனிங் என்னென்னா க்ளோசிங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ரேட் கைன் வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேங்க, ஃபைன். இது 2 சார்ட்டையும் நம்ம எப்பப்போ யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டான அக்யூரசி அப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சார்ட்டில் கிடைக்கிது, வீக்லி சார்ட்டில் கிடைக்கிது, அண்ட் 15 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் சார்ட்டில் அக்யூரசி கிடைக்கிது. பட் மந்த்லி சார்ட்டில் எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தது வரைக்கும் டெய்லி சார்ட் ஓரளவு அக்யூரசி காட்டுனுச்சு. வீக்லி கூட நான் டவுட்டுன்னு தான் சொல்லுவேன், கரெக்டான அக்யூரசி கிடைக்க மாட்டேங்குது. பட் 15 days 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான அக்யூரசி கொடுக்குது. ஓகேங்களா, ஃபைன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் டைம் ஃப்ரேமெல்லாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து வேறு ஒரு சார்ட் பேட்டர்னை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள மார்க்கெட் சுச்சுவேஷனால் நான் எந்த ஒரு அனலைசைஸும் பண்ணலை, டெக்னிக்கல் அனலைஸ் எந்த ஸ்டாக்கையும் நான் எடுத்து பண்ணலை. ஏன்னா எது எடுத்து பண்ணாலும் சொல்ல முடியாது, அது எந்த மாதிரி வேணுமானு ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் சொல்ல வரேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பாய்.